நல்லா இருக்கு, பார்க்க பார்வையா இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு பவுண்ட்ல இருந்து எவ்வளவு பவுண்ட்ல? சூப்பரா இருக்கு. எவ்ரிடே வீட்டுக்கு வந்தா போட்டுக்கிறது, பொங்கல் ஹாலிடேஸ். இது மூணுத்துல எது? என்னுடைய கோல்டு கலெக்ஷன் வீடியோல நான் போட்டிருக்கேன். அழகா இருக்குல்ல எல்லாமே. நிமித்தி பார்த்தா டிசைன் தெரியும் எனக்கு. 3.5 to 4.5 அந்த கிராம்ஸ்ல வருது. இது நான் பெருசு கேரளா வருது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலிஸ்வா ஸ்பெஷல் ஹாய். நியூ இயர் vlog தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபேமிலியோட இங்க எதுக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, சின்னதா ஒரு கோல்டு நகை வாங்கலான்ட்டு டி நகருக்கு சரவணா ஸ்டோர்ஸ் எலிட்டுக்கு வந்திருக்கோம். வாங்க போலாம். என்ன பாக்குறீங்க? எனக்கு இந்த விரலுக்கு ரிங் வேணும். ரிங் வேணும் இந்த விரலுக்கு. என்கிட்ட இருக்க ரிங்ஸ் எல்லாமே இது ரெண்டுத்துக்கு தான் போகுது, இதுக்கு பத்தல. அதனால ஏற்கனவே இவன்ட்ட இருக்கிறது தான். இது என்கிட்ட இருக்கு. இந்த மாதிரி சிம்பிளா இது இருந்துச்சுல இதே மாதிரி. இது பெரிய சைஸா? இல்ல, இதுதான் வச்சிருக்கேன். அது கிட்ட காட்டுங்க. எவ்வளவு கிராம்ஸ் தெரியுமா? இது 5 கிராம்ஸ். நல்லா இருக்கு. ஆனா எனக்கு சிங்கிளா இருந்தா நல்லா இருக்கும். திருப்பி அகைன் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு. வருஷத்துக்கு கொஞ்ச நேரம் தான் போடுவேன். இது தனியா எங்க வச்சிடலாம். நல்லா இருக்கா? இதுவும் ஒரே மாதிரி. ஒரே மாதிரி இருக்குல்ல? இது 2, இது 3. ஓ, 3 கிராம்ஸ், 3.6 கிராம்ஸ். நல்லா இருக்கா? நல்லா இருக்கானா? உனக்கு எதை பிடிச்சிருக்கா அதை போ வாங்கிக்கோ. இது நல்லா இல்லையா? எவ்வளவு? இதுவா 3.34 கிராம்ஸ். நல்லா தானே இருக்கு, காட்டு. நல்லா இருக்கா? எனக்கும் பிடிக்கல. டாடிக்கும் ஜிக்கும் பார்வையா இருக்குல்ல, நல்லா இருக்குன்றாங்க. நல்லா தான் இருக்கு. இன்னமா காட்டு. இது 5 கிராம்ஸ். கட்டி ஆரம்பிச்சு 5.11 கிராம்ஸ். கியூட்டா இருக்கு. கியூட்டா இருக்கா? பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. சைஸ் வந்து 13. அப்ப சின்னவங்க சைஸ். குட்டியா இருக்கிறவங்க எப்படி இவ்வளவு பெருசு போடுவாங்க? குட்டி விரல் வச்சிருக்கவங்க. பெரியவங்க தான் போடுவாங்க. பெரிய சைஸ்ல இருந்தா இது எவ்வளவு அழகா இருக்கும். சென்ட்ரல்ல போட்டாதான் அழகா இருக்கும், நடு விரல்ல. உனக்கு சரியா இருக்கா பாரு. என் விரல் விட ஒன்று மெல்லிசு தானே. இது சென்டர் ஃபிங்கர்ல போட்டாதான் அழகா இருக்கும். ரொம்ப அழகா இருக்கு. எது நல்லா இருக்கு இப்ப எடுத்ததுலயே? இங்க பாரு, ஒரு நிமிஷம் இதை எடுத்துக்கிறேன். அதோட இது நல்லா. இதை நீ மாட்டிக்கோமா. இந்தாம்மா இருங்கண்ணா. டாடி இதான்ட்டார். நீஜி எது? இது மூணுத்துல எது? மூணுத்துல எனக்கு கடைசியா இருக்கிறது. கடைசினா இந்த கடைசி. அதான் இதுவா? ஆமா, இது நான் ஏற்கனவே வச்சிருக்க மாதிரி. அழகா இருக்குல்ல? நடுப்புற உள்ளது. இது பிடிக்கலையா? அது வேணாம். உனக்கு வச்சிருந்தாலும் எது அழகா இருக்கு மூணுத்துல அப்படின்னா அதுதான். எது? இதுதானா? தான் வச்சிருக்கேன் எங்க ஸ்டார். பரவாயில்ல, இருந்தாலும் அதுதான் அழகா இருக்கிற மாதிரி இருக்குடா. இப்ப இருக்கே கையில 2 அதே மாதிரி இருக்கு. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? 3 கையில வச்சிருக்கேன். நமக்கு தெரிஞ்ச முகங்கள் யாருமே இல்லைங்க. இது என்ன வங்கி மோதிரமா? வங்கி சிங்கிள் ஸ்டோன் வச்சது. இது ஃபுல் ஸ்டோன். நல்லா சாலிடா இருக்கும். டெய்லி யூஸ் பண்ணி. எவ்வளவு கிராம்ல இருக்குது? இது 3.3 கிராம்ஸ். இது சிங்கிள் ஸ்டோன் இருக்கிறது 4.18 கிராம்ஸ். 4.18 கிராமா? இந்த மாதிரி மகாலட்சுமி வச்சவங்க கூட இருக்காங்க. மகாலட்சுமி வச்சிருக்கா? மகாலட்சுமி ஸ்டோன்ல பரவாயில்லையே. இதெல்லாம் பெரியவங்க போற மாதிரி தான். வெறும் பிளைனா உள்ளதான் நல்லா இருக்கும். சிம்பிளா இருந்தாலும் டெய்லி யூஸ். அது என்ன சைஸ்? இது என்ன சைஸ்? நல்லா இருக்கும். பெருசா பட்டா சைஸ் கேக்குறேன். விரிச்சு போட்டுக்கலாம் உள்ள. இது லைட்டா தான் ஃப்ரீ பண்ண முடியும். லைட்டா விரிச்சு தரீங்களா? அப்ப இத போகுதான்னு பார்க்கலாம். எனக்கு இந்த மாதிரி பிடிச்சிருக்கு. நல்லா தான் இருக்கு. எனக்கும் பிடிச்சிருக்கு. இது குட்டி ஸ்டோனு, இது பெரிய ஸ்டோனு. இது ஃபுல் ஸ்டோன். ஃபுல்லா ஸ்டோனு, குட்டி ஸ்டோன். 3.5 to 4.5 அந்த கிராம்ஸ்ல வருது. அரை பவுன் கூட அரை பவுனோட கம்மி. கிட்ட கட்டேன். நல்லா இருக்கு பாரு. இது சூப்பரா இருக்கு. 4.180 கிராம்ஸ். இல்ல நல்லா இருக்கு. உனக்கு நல்லா இருக்கு. சரி, வங்கில ஒன்னு எடுக்கவா? வங்கில ஒன்னு எடுத்துக்கோ. இதுனா சாலிடால இருக்கு எல்லாமே.
எல்லாமே சாலிட். ஆனா இந்த சாலிட் வந்து இப்படி போட்டா நல்லா இருக்கும், உனக்கு புரியுதா? சென்டர் மோதிரமா இப்படிதான் போட முடியும். இது என்ன பிளைனா? பிளைன் நல்லா தான் இருக்கு. எதுவுமே கிடைக்கலன்னா எடுத்து வைக்கலாம். அதுதான் கம்மி வெயிட்ல இல்லையா? இந்த விரலுக்கு வேற டிசைன் இருக்கான்னு பார்க்கணுமா? சரி, இது வேண்டாம், எடுத்து வச்சிருங்க. இந்த விரலுக்கு டிசைன்ஸ் கிடைக்குதான்னு தரீங்களா? அது என்ன சைஸ்? 17. அப்ப 17 இருக்கான்னு பாக்க. இது 17 பார்க்கலாமா? நான் இதை நடுவுல போட்டுக்கிறேன். துபாய் பேட்டர்ன் மேரேஜ் இது டெய்லி எல்லாம் போட்டுக்க முடியாது போல, பெருசா இருக்கு. போட்டுக்கலாம். சாரிக்குலாம் இதுல ஸ்டோன்ஸ் வேற இருக்கு. துபாய் பேட்டர்னா ஃபங்க்ஷன் மட்டும் போடுறது. 3.8 கிராம்ஸ் தான். ஆனா இவ்வளவு பார்வையா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா ரிங் கெட்டிமா இருக்கு. தனியா பாருங்க இந்த மாதிரி இருக்கும். அதான் அந்த இது சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இருக்கு. அதான் துபாய் டர்க்கி ஹாரம்லாம் வச்சிருக்காங்க. ஹோல்ஸா இருக்குல்ல, அது மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. 17 நடுவுல போவாது. இது நிமித்தி பார்த்தா டிசைன் தெரியும் எனக்கு. சைஸ் குட்டியா இருக்கு. 10, 12 இருக்கு. பத்தாது. ரெண்டு கலர் வேற இருக்காதுரியா? இது காஸ்டிங்ல. இது நார்மல் கோல்டு, இது காஸ்டிங் கோல்டு. அதனால கலர் மட்டும் வித்தியாசமா இருக்கு. காஸ்டிங்னா கொஞ்சம் இதா பாலிஷா இருக்கும். பாலிஷா இருக்குல்ல அது, அதனால இது வந்து நார்மல். அப்ப நான் என்ன பண்ணனும், இதை இதோட பேர் பண்ணிரணும். காஸ்டிங்கா ஒரு கையில போட்டுறணும். இதுக்கு பேரா இங்க ஒண்ணு வாங்கிரணும். அப்ப ரெண்டும் சேம் ஆயிடும். இப்ப எத்தனை வாங்குறது? வாங்கிக்க வேண்டியதான். ரெண்டு தானா? ரெண்டே தான். யாரா நீங்க வாங்குறது? உன் பொண்டாட்டி தான். யாரா நீங்களாம்? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்ன பார்த்து யாரா நீன்னு கேக்குறாரு, பொண்டாட்டிய பார்த்து கேக்குறாரு. நீ வேற எதுவும். இது சிம்பிளா அழகா இருக்கு. அது ரொம்ப அழகா இருக்கு. கையில போட்டுறது ரொம்ப அழகா இருக்கு. இதுவும் எடுத்துக்கிட்டா ஜி, பேசாத. ஒரே மாதிரி இருக்கே ரெண்டும். இதுவும் மேல முத்து. இது அழகா இருக்கு. நீ கையில போட்டுக்கிறது இப்ப அப்படியா? போட்டிருந்தது மாதிரி தான் இருக்கு. ஏற்கனவே ஒண்ணு வச்சிருந்தேன். இல்ல உங்க அம்மா தான். உங்க அம்மாவோட ஞாபகம் உனக்கு எவ்வளவு இருக்கு? பொண்டாட்டி ஞாபகம் யாராவது நாங்க பாத்துறேங்க. உங்க மம்மியா? உங்க மம்மி தான். எங்க மம்மியா? பொண்டாட்டி ஞாபகமே இல்ல, எங்க மம்மி ஞாபகம் வரையா உனக்கு? எங்க மம்மி போட்டிருந்த மோதிரத்தை ஒரு நோட் பண்ணி இத்தனை வருஷம் வச்சிருக்காராம். யாரோ போட்ட அந்த மாதிரி நீ தான் மம்மியா? நானும் போடல, உங்க மம்மி தான் வச்சிருக்காங்க. யாரோ பாத்துருக்கானா? ஆமா, உங்க அம்மா தான். இது ரெண்டுமே சேம் போட்டாக்கா இது என்னது? இது சேம் தான் ரெண்டும். ஏதோ ஒண்ணுதான் எடுத்துக்க முடியும். என்னாச்சு, ஃபைனல் ஆயிடுச்சா இல்லையா? இல்ல, இதுல எது நல்லா இருக்கு? எது ஃபைனல்? இது ரெண்டுமா? இல்ல அதோ அங்க வச்சிருக்கேன். ட்ரே ஃபுல்லா வச்சிருக்கிறியா? சரி, எதுதான் ஃபைனல்? ஐயோ சிஸ்டர், எத்தனை ஃபைனல்? இது பிளைனா இருக்கா? இது அது 15. இந்த மாதிரி இல்லையா? பிளைன்னா இந்த மாதிரி பிளைன் இல்லாம அதுல ஒரு டிசைன் இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி பிளைன் இல்ல, ஏரோப்ளேன் மாதிரி இல்லையா? ஏரோப்ளேன் மாதிரியா? அது மாதிரிலாம் இல்லையா? என்ன காட்டு எது நல்லா இருக்கு? என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு நான் வந்து இது ரொம்ப அழகா இருக்கு. ஆனா சைஸ் 14. காட்னினா ஒழுங்கா காட்டணும். என்ன சொல்றீங்க? கம்மல் எவ்வளவு டக்குன்னு எடுப்பேன். சரி, அப்புறமேட்டு நிறைய காசு வச்சிருக்கும் போது, நம்ம பட்ஜெட் வச்சிருக்கும் போது என்ன சொல்றது, நான் இப்போ ஒரு மோதிரம் எடுக்க வந்தா கூட அந்த மோதிரத்துக்கு மேட்சிங்கா வளையல், அந்த மோதிரத்துக்கு மேட்சிங்கா வளையல் கம்மல்லாம் எடுப்பேன். இப்போ வளையல் வாங்கிட்டீங்கன்னா வீடு ஒரு ரூம் இருக்கு, கம்மல் வாங்கிட்டீங்கன்னா கிச்சன் இருக்கு, அப்புறம் ஹால கட் பண்ணோம், அப்புறம் கிச்சனை கட் பண்ணோம். அப்படி இருக்கு. வீடு கட்டுறோம் வாங்கிட்டா வீடே கட் பண்ணுறா. டாடி முருகர் வாங்கிக்கணும், முருகர் காட்டுறாரு. முருகர் வாங்கிக்க சொல்றாரா? எந்த சாமியும் போட மாட்டோம். லேடிஸ்ல சாமி எல்லாம் கையில போடக்கூடாது. நம்ம சமைப்போம், நான்வெஜ் செய்யறோம், நான்வெஜ் போய் டக்குன்னு சாப்பிட்டுருவோம். பெரியவங்க லைஃப் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜென்ஸ் இருந்த பரவாயில்ல, வேலை செய்யும்போது கஷ்டம். சுத்தபத்தமா இருக்கணும்ல. ரேனு என்னது? இது கெட்டிமா இருக்கும். இது கொஞ்சம் போலா இருக்கும், தெரியுதா? உள்ள இது கொஞ்சம் கெட்டிமா இருக்கும். இது சென்டர்ல போடுறேன். சென்டர் சைஸ் இருக்கா? அது கார்த்திகை எப்படி தெரியுமா இருக்கு? யானை முடி மோதிரம் தெரியுமா? சின்னதா ஒன்று சுத்தி போட்டுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கு. யானை முடி, யானை கரண்டி தப்பி தர மோதிரம் மாதிரி தான். ஆமா, யானை முடி மோதிரம் எல்லாம் வரும்ல, சின்ன வயசுல பார்த்தது இல்லையா நீனு? போடா டாடி என்ன பண்ணிருக்காரு? 26 இது. ஐயோ ரொம்ப பெருசா இருக்கு. சரிங்க இருக்குற. இது ஒண்ணு போட்டுக்கலாமா? எதை காட்டு? 3 இல்ல. இது ஒண்ணு போட்டுக்கவா? இல்ல இது ஒண்ணு, இந்த குட்டி இப்படி போட்டுக்கவா? எங்க குட்டி ஒண்ணு டிசைனா இருந்துச்சுல, இத காட்றேன். இது இல்ல. எப்ப காட்டுவ? இது மேல ஒண்ணு இருந்துச்சு. அதான் நல்லா இருந்துச்சு. நீ என்ன சொல்ற? இதுவுமா? மேல இருக்குல்ல, இங்க டாப்ல ஒரு இதுவா? அதுக்கு மேல இருக்குல்ல,
இதுவும் அதுவும் இல்ல இதுவும் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் தெளிவா, அதுதான். இதுவும் சொல்ற நீ இல்ல இதுவும் சொல்ற. அதுவும் நீனு இது ரெண்டு வேணாம். பிளேனே வேணாம். வேணாமா? அப்ப காட்டு, சரி காட்டு, என்னதான் எடுக்கிற காட்டு. இது ரெண்டுமா? நல்லா இருக்கா? ரெண்டுமே சூப்பரா இருக்கு. ரெண்டுமே சூப்பரா இருக்குடா, நல்லா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்காம யாராவது வாங்குவாங்களா? நீ சொல்லு. பிடிச்சிருக்கல? பொம்பளைங்க வாங்குவாங்களா? இல்ல, நீ நிறைய எடுத்து பார்த்துட்டு வேணாம்னா வச்சுட்டு வந்துருவாங்க. சரி, ஓகே. யாராவது ஏதாவது நினைக்கிட்டோன்னு பிடிக்காம காசு கொடுத்து வாங்குவாங்களா? எனக்கு ரொம்ப ஜீக்கானா இங்க மேல இப்படி ஒண்ணு இருந்துச்சுல, அதுதான் ரேணுகோ ஜீக்கோ பிடிச்சது. ஆனா அது எனக்கு என் கையில இங்க கொஞ்சம் சதையா இருக்கனால குத்துது. இல்ல ஃபைனலா எனக்கு இது ஓகே தான். இது ஓகே தான். இது வந்து கிழிக்கும் அப்பெல்லாம் சொன்னாங்க. நான் எப்பவுமே யூனிக்கான சில பீசஸ் எல்லாம் வந்துச்சுன்னா விட மாட்டேன், எடுத்துருவேன். சோ ஆன்ல இருக்க மைக்கு. So I don't want to leave this. இது சைஸ் என்ன தெரியுமா? This is 16 size. 16 தான் இந்த விரல்ல போகுது, ஓகேவா? ஆனா you don't trust me, இந்த சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 13 சைஸ். ஆனா பத்திடுச்சு. How is it possible? அதான். ஸோ வெறும் சைஸ் வச்சு மட்டும் தேடாம டிசைன் மாறுது சைஸ். மீதி கலெக்ஷன்ஸ்லாம் என் சைஸ்ல நிறைய இருக்கு. சிலதெல்லாம் யூனிக்கா இருக்கு, சிலதெல்லாம் நான் பல வருஷமா பாக்குற டிசைன் தான். அது வந்து அடுத்த வருஷம் வந்தாலும் கிடைக்கும். பட் இட்ஸ் சம்திங் யூனிக். ஐ டோன்ட் வாண்ட் டு லீவ் இட். அக்கா சொன்னாங்க இது ஏதோ மீஷோல 10 ரூபாய்க்கு வாங்குறேன், 1 ரூபாய்க்கு வாங்குறேன். இட்ஸ் ஓகே. இது கோல்டன் எனக்கு தெரியும், எனக்கு பிடிச்சிருக்கு. மத்தவங்க என்ன நினைச்சாலும் கவரிங் டாடி நினைச்சா நல்லா பார்க்க பார்வையா நல்லா இருக்குடா. நல்லா இருக்கு, பார்க்க பார்வையா இருக்கு. பார்வையா இருக்கா? சரி. அப்புறம் ஸ்டோன்ஸ் வந்து எடுக்காதீங்க, வேஸ்டேஜ் ஆகும் அப்படின்பாங்க. அப்படிலாம் இருக்கா ஜி? ஸ்டோன்ஸ் அதெல்லாம் தள்ளிட்டு தான். ஸ்டோனுக்கு நார்மல் தான். எவ்வளவு வெயிட் இருக்கு ஸ்டோன்ஸ் மட்டும்? 5 grams 340. ஸ்டோனோட சேர்த்து ரேட் 5 grams 340. ஸ்டோனை கழிச்சிடுறாங்க. இல்ல, ஸ்டோனுக்கு ரேட் வரும். ஸ்டோனுக்கு அமௌண்ட் 862 ரூபாய்க்கு ஸ்டோன் இருக்கு. என்ன ஆகும்னா இந்த போடும்போது இந்த 860 ரூபாய் போகும், உடைச்சிடுவாங்க ஸ்டோன், அவ்வளவுதான். இது பாரு, கியூட்டா இருக்கு, அழகா இருக்கு. காதோட போட்டுக்கலாம், வெயிட்டே இல்ல. செம்மையா இருக்கு. வெயிட் எவ்வளவு தெரியுமா ஜி? எவ்வளவு வெயிட்? 1.9 கிராம். 1.9 கிராம், 2 கிராம் கிட்டத்தட்ட. 1/4 பவுண்ட் தான். 1/4 பவுண்ட். அழகா இருக்குடா. தோடு தான் உனக்கு கழட்டிடவா? இத கழட்டிடு, அழகா இருக்கு. ஆனா அந்த மிரர் காட்டு. இத கழட்டிட்டு வச்சு காட்டவா? கழட்டிட்டே காட்டு. கியூட்டா இருக்கு ஜி. எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. இதுவும் அந்த வெயிட் தான். எவ்வளவு தெரியுமா? இது எப்பவுமே இந்த சின்ன சின்ன நகையெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். கெட்டிமாவும் இருக்கு. கெட்டிமாவும் அழகாவும் இருக்கும். இது என்ன பேட்டர்ன்? இது இந்த பேட்டர்ன் கொஞ்சம் ஃபேன்சியா வரும். இது வந்து கிளாசிக் ஃபேன்சி. கம்மல கழட்டிட்டு காமிச்சாதான் அது பெருசா இருக்கனால தெரியாது. நான் வச்சுக்காம 2 கிராம்ஸ். இதெல்லாம் 1/4 பவுண்ட். வீட்ல போட்டுட்டு இருக்கிறதுக்கு நான் இப்ப குட்டியா ஜிம்கி எல்லாம் போட்டிருக்கேன்ல, அது மாதிரி. இதுக்கு பிளேட் எல்லாம் போட வேண்டி இருக்காது. இங்க பாரு, இவ்வளவுதான் இருக்கும். பிளேட் போட வேண்டி இருக்காது. சின்ன கையை கட்டி காட்டுங்க. சின்ன இப்பதான் தெரியுது. லைட்டா திருப்பி கட்டு. ஓ, அப்படி பிளேட்டுக்காக கட்டுறியா பின்னாடி? பிளேட்டுக்காக சைடுல குட்டியா இருக்கு. இது நீட்டமா இருந்தா பிளேட் போடணும். ஓகே ஓகே ஓகே. போட்டாலும் சின்ன, ஒருவேளை பெரிய ஹோல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறவங்க சின்னதா போடும். ரொம்ப கியூட்டா இருக்கு. வேணுமா? உனக்கு வேணுமா? வேணுமா? உனக்கு வேணுமா? என் அக்கா மேல பார்வையா பெருசா இருக்கணும்னு சொல்லுவா. கரெக்டா? கியூட்டா இருக்கு. 3 கிராம்ஸ். இது 3 கிராம்ஸா? அக்காவோட ஜிம்கி பாரு. இங்க வா. இது கொல்கட்டா பேட்டர்ன். அது மாதிரியே அங்க ஒண்ணு பாத்திருக்கேன். வெயிட் எவ்வளவுன்னு விசாரிச்சுட்டு போலாம். அடுத்த வாட்டி வாங்கி தரியா? பொங்கலுக்கா? வாங்கிக்கலாம். சரி. அப்புறம் ஓகே. கல்யாண நாள் வருது இல்ல, அப்ப ஓகே. இன்னும் 10 நாள் தான் இருக்கு பொங்கலுக்கு அப்புறம். நீ நினைச்சா வாங்கி தரலாம். நினைச்சா வாங்கலாம். ரொம்ப அழகா இருக்கு. நினைக்கல நானு. ஆனா என் ஹோல்ஸ் பெருசா இருக்கவே நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குடா, கியூட்டா இருக்குடா. உனக்கு அழகா தான்டா இருக்கு. கியூட்டா இருக்கு. இந்த மாதிரி ஜிம்கி ஐயோ நான் பார்த்தேன் எங்கேயோ. அதுல வெயிட் கம்மியா, இப்ப இவங்க வெளியில போடுற மாதிரி வச்சிருக்காங்கல்ல, எனக்கு குட்டியா அந்த காஸ்டிங். அது என்ன கல்கட்டா மாடலா? அந்த மாடல்ல அடுக்கு ஜிம்கி. அக்கா தான் மாங்காய் தான், இதுவும் மாங்காய் தான். அவனோட குட்டி, இவன் அம்மா, இவன் புள்ள. ஆமா, அதேதான். அதுலயே குட்டியா அது. ஆனா இந்த மாங்காய் சைடா இருக்கவே சென்ட்ரல் எல்லாமே சைடா போயிட்ட மாதிரி இல்ல. இங்க அப்படியா இருக்கு. இங்க நேரா இருக்கு பாரு. இது கோணையா போயிடுச்சு. என்ன கிராம் சிஸ்டர் இது?
1 பவுன். என் பட்ஜெட் உள்ளது. இது எல்லாமே கெட்டிமா தான் வருமா? அப்படியா? அப்ப வேணாம். இதெல்லாம் எவ்வளவு பவுண்ட்ல இருந்து எவ்வளவு பவுண்ட்ல? ஒரு சவரன். இது ஒயிட் கலர்ல இருக்கிறது ஒயிட் கோல்டா எனாமலா? ஆனா போக போக அது கோல்டேவே ஆயிடுமா? சுடுதண்ணி ஹாட் வாட்டர்ல அதிகமா யூஸ் பண்ணா கோல்ட் கலர். சரி புரியுது. அடுக்கு ஜிம்கி என்ன வெயிட்ல மினிமம் வெயிட்ல என்ன ஆரம்பிக்குதுன்னு பார்த்து சொல்லுங்க. கிறிஸ்மஸ் ட்ரீல வர பெல் மாதிரி இருக்கு. 6 கிராம்ஸ். அழகா இருக்கு. 6 கிராம்ஸ். ஆனா வச்சா சின்னதா இந்த லேடிஸ்ல அந்த 2 குச்சி மாதிரி ஒன்று தொங்குறது போடுவோமே அது மாதிரி இருக்கு. கியூட்டர். தேங்க்யூ. டாடி டாடி இல்ல. காஃபி குடிக்கிறியா? ஒண்ணே ஒண்ணு வேணாம். வேணாம் சிஸ்டர். தேங்க்யூ. இது நான் பெருசு கேரளா டைப் வீடியோல காமிச்சேனே 3 பவுன். இதெல்லாம் இப்ப சின்னது வந்துருச்சு பாரு. இன்னைக்கு நம்ம கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருக்கோம்ல, அதுல அடுக்கு ஜிம்கி போட்டிருக்கேன்ல, அது வந்து 2 பவுனோ 3 பவுனோ நியூ இயருக்கு போட்டிருக்கிறது. இது 10 கிராம் தான். அதுலயே அது பெருசு. 10 கிராம்ல அதே மகாலட்சுமி பாரு. சேம் அதே டீடைலிங் எல்லாம் அதே. விலை ஏறவே எல்லாமே கம்மி. நல்ல நல்ல டிசைன் கம்மியிலேயே வந்துருச்சுல்ல. ஓகே. அழகா இருக்கு. அப்ப நான் வந்த புதுசுல வாங்கிதான். இன்னொன்னு அதுக்கு நான் வந்து 2 தட்டு போடுவேன். இதுக்கு 1 தட்டு போட்டா போதும் நினைக்கிறேன். அந்த கம்பி பெருசு இல்லை, சின்னதா இருக்கு. என் சுத்தி மகாலட்சுமி இருப்பாங்க. என்னுடைய கோல்டு கலெக்ஷன் வீடியோல நான் போட்டிருப்பேன் 3 பவுன் ஒரு ஜிம்கி. அந்த ஜிம்கி பாருங்க, அதே தான் இது. கம்மி வெயிட்லயே வந்திருக்கு. கல்யாணத்துக்குலாம் வாங்குறீங்கன்னா வந்து வாங்கிக்கோங்க. இது இப்படி ஆடும் போது பாருங்களேன், எனக்கு சத்தம் கேக்குது. கேக்குதா? எனக்கு தெரியல. அங்க கேக்கும். எடிட்டிங்ல நான் காமிக்கிறேன். இது ரொம்ப அழகா இருக்கு. அழகா இருக்குல்ல? பெண்கள்னாலே ஜிம்கி அழகு. வந்தீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க, வாங்கிக்கோங்க. அழகா இருக்கு. அழகா இருக்குல்ல எல்லாமே. அப்ப என்ன பிரைஸுக்கு அந்த வெயிட் வாங்கணுமோ இப்ப அதே பிரைஸ் இந்த வெயிட் கிடைக்கும் போல. எவ்வளவு இது கரெக்ட்டா? இது 10 கிராம். 10 கிராம் எவ்வளவு சொல்றாங்க? 10.something கிராம். 1.5 லட்சம் ரூபா. 1.5 லட்சம் 10 கிராம் இருக்காது அப்பனா? 10 கிராம் தானே இருக்கு. 10 கிராம் இருக்கு. 10 கிராமா? 1.5 lakhs. 1.5 lakh. சூப்பர். இது செமையா இருக்கு பாரு. இது செம சூப்பரா இருக்கு. சொல்லு. என் ராசிக்கு பச்சைக்கல் நல்லது. மரகதம். இந்த கடையில ஒரு 10-20 பச்சைக்கல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல, இப்படி கொடை மாதிரி விரிஞ்ச பச்சை சொல்ற. அழகா இருக்கு. இந்த கடையில நிறைய பச்சை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பனா சூப்பரா இருக்கு. அந்த ஜிம்கி இப்படி இல்ல, ஒரு மாதிரி இப்படி குட்டியா இருந்து இப்படி பெருசா அப்படி அந்த ஷேப் பாரு. இது நல்ல அகலமா இருக்கு. நல்ல ஒரு அம்ப்ரெல்லா ஷேப். ஒரு மாதிரி அழகான ஷேப். இது ஆன்டிக் தான். ஆனா அந்த கருப்பா இருக்கும்ல ஆன்டிக் கோல்டு, அந்த மாதிரி இல்லாம ஆர்டிபிஷியல் மாதிரி இல்லாம ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் அந்த ஃப்ளோயினஸ் பாரு. அண்ட் இன்னொன்று ஒரு பட்டன் தான் போட்டிருக்கேன் நான். இவ்வளோ பெரிய கம்மலுக்கு ஒரு பட்டன் தான் போட்டிருக்கேன். வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 15 கிராம், 15.17 கிராம். கிட்டத்தட்ட 2 பவுன். கிட்டத்தட்ட 2 பவுன். சில மில்லிகிராம் தான் கம்மி. அண்ட் அந்த சலங்கை ஷேக் எல்லாமே கெட்டிமா இருக்கு, நல்லா இருக்கு, அழகா இருக்கு. சரவணா ஸ்டோர்ஸ் எலிட் டி நகர்ல இன்னைக்கு 1 கிராம் கோல்ட் ரேட், சில்வர் ரேட் என்னன்னு போட்டிருந்தாங்க. அதை உங்களுக்கு காமிச்சிருந்தேன். 2026 நியூ இயர் ஜனவரி 1 அன்னைக்கே தங்கம் வாங்கினதுல அவ்வளவு சந்தோஷம். இந்த வருஷம் பூரா நிறைய சேமிக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. வாங்க, நிறைய சரிங்க. ஷர்வன் பர்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு பாக்கலாமா? பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாக்கணுமா? காலண்டர் கொடுத்துருக்காங்க. கேலண்டர். பொங்கல் வர வருது. எங்களுக்குலாம் அப்புறம் பொறுமையா ஷாப்பிங் பண்ணிக்கலாம். பட் ஷர்வன் குட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா இடையில திருப்பி வந்து ஸ்கூல் லீவ் போட்டு கூட்டு வர முடியாது. வீக்கெண்ட்லயும் கூட்டமா இருக்கும். சோ வந்ததே வந்து அவனுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துடலாம் பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெடிஷனல் வேர்ஸ் எல்லாமே இப்ப பத்தவே இல்ல. குழந்தை வளர்ந்துட்டான். சோ அதனால வேஷ்டி சட்டை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலர்ஸ் பாத்துட்டு இருந்தோம். கடைசியில வாங்கிட்டோம். கொஞ்சம் கேஷுவல்ஸும் பேண்ட் ஷர்ட்ஸ் எல்லாம் கூட எடுத்தோம். 2 செட் எடுத்துக்கலாம். ஸ்கூலுக்கு பொங்கல் செலிப்ரேஷன் போட்டு சொல்லுவாங்க. இது சூப்பரா இருக்கு. கிரீன் வந்து நல்லா இருக்கு. லாவெண்டர் வந்து கிரீன் அந்த பர்பிள் ஷேட் நிறைய தெரியல. பர்பிள் இந்த ப்ளூலாம் கொஞ்சம் ஒயிட் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒயிட் ஷேட் நிறைய இருக்கு. லைட் ஷேட் ரொம்ப லைட்டா இருக்குது. பேபி பிங்க் வீடியோல எப்படி தெரியுது காட்டு எனக்கு. இது
புரியுது. லைட்டா இருக்கு, பேபி பிங்க், பேபி கிரீன் அது மாதிரி இருக்கு. இப்போ ஸ்கூலுக்கு போட்டு வர சொல்லுவாங்க என்ன, தீபாவளிக்கு ட்ரெடிஷன், இது பொங்கலுக்கு அது ஒரு ட்ரெஸ்ஸும் நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் போகணும், 2 எடுத்துக்கலாம். ஒரு வழியா ஷர்வின் குட்டிக்கு பொங்கலுக்கு ட்ரெடிஷனல் ட்ரெஸ் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறம் அதே மாதிரியே ஜிக்கு ஏதாவது மேட்சிங் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம். அப்பாக்கும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருந்தோம். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இருக்க பாய்ஸ் எல்லாருக்குமே முடிச்சாச்சு ஷாப்பிங்க. அப்படியே ஷர்வின் குட்டி கொஞ்சம் வளர்ந்ததுனால இந்த பேண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முக்கா பேண்ட் ஆயிடுச்சு. சில டிஷர்ட் எல்லாம் தலைக்குள்ள போகவே இல்லை. இப்பதான் 2 நாளைக்கு முன்னாடி அவனோட வார்ட்ரோப் ஃபுல்லா இற கட்டி தேவையில்லாத ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பேக் பண்ணி தேவை உள்ளவங்களுக்கு நம்ம எடுத்துட்டு போய் கொடுத்தாச்சு. சோ இப்போ வார்ட்ரோப வந்து எம்டி பண்ணியாச்சு. இந்த வருஷத்துக்கு போட்டுக்கிற மாதிரி எவ்ரிடே வீட்டுக்கு வந்தா போட்டுக்கிறது, இப்போ பொங்கல் ஹாலிடேஸ், அடுத்து சம்மர் ஹாலிடேஸ் எல்லாம் போட்டுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எடுக்கலாம் அப்படின்னு நைட் ட்ரெஸ்ஸஸ் வந்து அப்படியே செட்டா இருக்கும். பேண்ட் அண்ட் ட்ரெஸ்ன்னு நைட் சூட்ஸ் எடுத்திருந்தோம். அப்புறம் இந்த மாதிரி கேஷுவல் வேர்ஸும் எடுத்திருந்தோம். பொங்கல் ஹாலிடேஸ்க்கு வெளில எல்லாம் போலாம் வரலாம் அப்படின்ட்டு. சோ ஜிக்கும் பார்த்து சும்மா ஒரு செட் வந்து ட்ரெடிஷனலா எடுத்தாச்சு. அப்பாக்கும் ஒரு செட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனலா வேஷ்டி சட்டெல்லாம் எடுத்தாச்சு. பொங்கலுக்கு நானும் சாரி தான் நினைக்கிறேன், தெரியல. குர்தாஸும் நிறைய இருக்கு, என்ன போட போறேன்னு தெரியல. உங்களுக்கு நான் கண்டிப்பா காமிக்கிறேன். நியூ இயர்ல சின்னதா தங்கம் வாங்கினதும் அதை உங்க கூட ஷேர் பண்ணதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை பார்த்து நிறைய பேர் இந்த வருஷம் நிறைய சேமிப்பீங்க நான் கண்டிப்பா ஆசைப்படுறேன். ஒன்ஸ் அகேன் உங்க எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பை.